எனக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் கண்டிப்பா இருக்கும். என்னையெல்லாம் யாரும் திட்டினா வீட்டு பக்கமும் போக மாட்டேன். அதுவும் ரொம்ப மோசமாலாம் போயிட்டா மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். அப்படித்தான் நான். லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு 2 நிறுவனம் வருது. அந்த 2 நிறுவனம் என்ன சொல்லுது, அவர் தான் முதலமைச்சர். இப்ப இது எவ்வளவு பெரிய காமெடின்னு மக்களுக்கு தெரிஞ்சிச்சுல. ஆனால் இப்போது என்ன, வெறும் பிரபலமாக இருப்பவர்கள் மட்டுமே போதும், பிரபலம் மட்டுமே போதும் கட்சி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். அன்னை கருணாசன் என்ன இப்பதான் பார்த்தேன். அப்படியே அண்ணா கிட்ட போய் பதுங்கிக்கிட்டு நிக்கிற போட்டோவை பார்த்தேன். எனக்கு ஒரு குழுக்குழுன்னு ஆயிடுச்சு. எப்படிப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு உடனே பல்ட்டி அடிச்சு இப்படி போய் வெக்கமே இல்லாம நிக்கிறீங்க அண்ணா கூட. சப்பா அந்த மனுஷன் என்ன நினைப்பாருனாச்சும் உங்களுக்கு கூச்சத்துக்குனாச்சும் வேணாமா? எனக்கு கூச்சமா இருக்கு. எப்படி பேசுனீங்க அன்னைக்கு? காமெடி பண்ணாதீங்க, எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னீங்க பத்திரிகையாளரை. சிஎம் கிட்ட போயிட்டு வந்திருக்கீங்க. இப்ப இன்னைக்குதோ அதான் எல்லாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அரசியல் ஆண்டாண்டு காலம் வாழ்ந்தாலும் இயற்கையும் மக்களும் ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்கல்ல, அத கொஞ்சமாச்சு யோசிச்சுட்டு நாக்குல இருந்து வார்த்தை வெளியே விட்டுருக்கணும். நடத்துங்க ப்ரோ, நடத்துங்க.